ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோங்குரா துவையல் நல்லா காரசாரமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு இந்த சிகப்பு புளிச்சக்கீரை தான் எடுத்துருக்கிறேன். இதில் 2 வெரைட்டி இருக்குது, சிகப்பு ஒன்று, பச்சை ஒன்று. இந்த சிகப்பு காம்பு இருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் புளி அதிகமாக இருக்கும், பச்சை காம்பில் கொஞ்சம் புளி கம்மியாக இருக்கும். நான் இந்த டேஸ்ட்டாக இருக்கிற இந்த கீரை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல நல்லா கழுவி ஆற வச்சு வச்சிடலாம் கீரையை. ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது லேசாக வறுத்த உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு அதோட 3 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். வெந்தயம், சீரகம் இதோட தனியா கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் அந்த புளிச்சக்கீரை துவையல் நல்லா டேஸ்ட்டாக வரும். அது நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர வரை வறுத்துட்டு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா காரமாக வேணுன்றதுக்காக. ஏற்கனவே புளிச்சக்கீரையில் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதோடைய கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து பொரித்து எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். கட்டின்றதுனால நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிட்டால் தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மீன் டைமில் அந்த கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த புளிச்சக்கீரையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிடலாம். ஒரே சமயமாக மொத்தமாக போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கின உடனே அந்த கீரை மொத்தத்தையும் போட்டு வதக்கிடலாம். வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தா தான் அது நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அப்படியே கீரையும் நல்லா வெந்துடும். முதல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகா, தனியா, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு வந்துடலாம். இப்போ இந்த கீரையோட நான் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி வேணான்றவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது போட்டிங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட் வரும். மிக்சியில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அதோட இந்த வதக்கி ஆற வச்சுருக்கிற இந்த கீரையும் சேர்த்து ஒரு பஸ்ஸர் பண்ணி எடுத்துக்கலாம். பஸ்ஸர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனை திரும்பி வச்சுருக்கேன் கழுவி. அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். டயட் கண்ட்ரோல் இருக்கவங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு, ஒரு தாளிப்பு போடலாம். கடுகு, பெருங்காயம், சீரகம், கொஞ்சமாக நசுக்கி வச்ச பூண்டு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை எடுத்து இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எடுத்திங்கன்னா புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடும். இது நல்லா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா காரசாரமாக கோங்குரா பச்சடி துவையல் சொல்லலாம், பச்சடி சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. இது நல்லா காரசாரமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு. நல்லா சுடு சாதத்தில், சூடாக இருக்க சாதத்தில் நெய் போட்டு இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கீரையோட மருத்துவ குணமும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவையான கோங்குரா துவையல், புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். வேறு எந்த சாதமாக இருந்தாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நல்லா வீட்டில் காய்ச்சின நெய் எடுத்து 1 ஸ்பூன் போட்டு அந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். Thanks for watching.